Hi, hello, welcome friends. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து ஒரு கரோசல் மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு அட்ராக்டிவான டிசைன் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் கரோசல் போஸ்ட் நீங்கள் மல்டிபிள் போஸ்ட் போட்டு அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸ் இமேஜ் மாதிரி வரும். அதை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமோட டிஃபால்ட் வந்து ஒரு போஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து வித் வந்து 1080 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் வந்து 1350 பிக்சல்ஸ். ஸோ இதில் நீங்கள் வித்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கரோசலில் ஒரு 5 இமேஜ், அதாவது 5 போஸ்ட் வந்து நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம 1080 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 5400 பிக்சல்ஸ். இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிற டிசைனோட சைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற கிரிட் ஆப்ஷனை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு கிரிட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ கிளியர் கிரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிரிட்டோட டிசைன் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு கிரிட் வரல அப்படின்னா நீங்கள் வியூவில் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிட்டெல்லாம் ஷோ ஆகும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூ கிரிட் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் காலம்ஸ் வந்து நம்ம பிரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரோவை எடுத்து விட்டுட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்மளுக்கு 5 வரும். ஸோ 5 இமேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருந்தோம். அதே மாதிரி 5 போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம 5 கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம 0 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 இமேஜோட ஒரு லேஅவுட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற 5 போஸ்ட். ஓகேங்களா? இது நம்ம கடைசியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறது எப்படிங்கிறதும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைஸ் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் வந்து நீங்கள் சி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்லைஸ் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் ஃப்ரம் கிரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிரிட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடாக நம்மளுக்கு அதுவே கட் பண்ணி கொடுத்துரும் லேயர்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப தனித்தனி இமேஜாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் நான் சொல்கிறேன் கடைசியில். ஸோ வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம லேஅவுட்டை வந்து பிரித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேஅவுட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும்ல. ஆக்சுவலாக அது பார்டர் மாதிரி நம்ம எதாவது வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம திரும்ப ஒரு 2-3 கிரிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வியூவில் போயிட்டு நியூ கிரிட் லேஅவுட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான். ஸோ இதில் காலம்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல, ரோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்மளுக்கு 2 வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து 1200 கொடுத்துக்கோங்க. 1200 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்டர் நம்மளுக்கு கிடைக்கும், மேலேயும் கீழேயும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடையும் இதே மாதிரி கிரிட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எக்ஸாக்ட் சைஸில் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதில் நம்மளுக்கு வித் வந்து ஒரு 40 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. தென் ஹைட் வந்து ஒரு 500 வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து இப்படி இங்கே வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைஸில் நம்மளுக்கு ஒரு கிரிட்டை வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இதை மூவ் பண்ணி நம்மளுக்கு எங்கே எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா கிரிட்டுக்கும் நம்ம கொடுத்துடலாம்.
ஸோ இந்த கிரிட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரூலர் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிரிட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா கிட்டையும் கொடுத்துட்டு இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு லே அவுட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன டிசைன்லாம் வேணுமோ அதை நம்ம பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிரிட் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். நம்ம வியூவில் போயிட்டு சேம் அதே மாதிரி தான் நியூ கிரிட் கொடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து இன்னொரு கிரிட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக்கும் ஒரு கிரேவும் கலந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் கலர் எடுத்துகிட்டு அதை அப்படியே நேராக வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுறலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன டிசைன்ஸ்லாம் வேணுமோ அந்த டிசைன் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு டிசைனுக்கு பேக்ரவுண்டில் வந்து சர்க்கிள் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேவையான இடத்துல நீங்கள் டிசைன்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதிலையே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க ஸ்கொயர்ஸில் வந்து நம்ம வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சு உங்களுக்கான எல்லா டிசைனையும் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரிட் வச்சோம்ல, இது வந்து இதுக்கு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு இப்படி உங்களுக்கு ஒரு கரெக்ட் பொசிஷனில் எல்லா ஃபோட்டோஸ்லையும் நீங்கள் இதே மாதிரி அழகாக கரெக்டாக வச்சுக்கலாம். அதே சைஸில் எந்த பிளேஸில் இருக்கோ அதே மாதிரி. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கிரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு அலைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டைனமிக்காக இருக்காது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எப்பயுமே பண்ணுறப்ப ஒரு கிரிட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் ஒரு கோட்டும் இதில் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த இமேஜஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன டிசைன்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா டிசைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களோட இனோவேஷனில் நீங்கள் என்ன வேணால் டிசைன் பண்ணலாம். பட் வந்து இந்த கிரிட்டுக்குள்ளே அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி டிசைன்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இதை வந்து தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல, அது எப்படி அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1 2 3ன்னு அந்த ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு கட்டாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஃபைலுக்கு போய்க்கோங்க. ஃபைலில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் சேவ் ஃபார் வெப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கட் பண்ண அடுத்தடுத்த அந்த ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு தனித்தனி இமேஜஸாக வந்து அப்படியே சேவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேபிஜி இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஜேபிஜி ஃபார்மெட் கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு தனித்தனி இமேஜஸ் போஸ்ட் மாதிரி நம்மளுக்கு சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக கிரிட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில். ரொம்ப வந்து ஒரு ட்ரெண்டியான டிசைன் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இதே மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்னோவேட்டிவாக வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரிப்ட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து ஒரு ரியல் அவுட்புட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து எப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரி சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வந்து இன்னோவேட்டிவான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.